Hi friends, welcome to Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 6 ல இருந்து 7 சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பூண்டு முழுசா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பட்டை மிளகாய். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 பட்டை மிளகாயும் 2 காஷ்மீரி மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக வச்சிருக்கேன். ரொம்ப காரமாவும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரம் வந்துச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க பூண்டையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க பூண்டும் வெங்காயத்தையும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் பூண்டும். இப்போ மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் காரமாக இருந்தால் தான் பூண்டு சட்னி நல்லா இருக்கும். நான் எனக்கு காரம் கம்மியாக வேணுமென்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன், 4 தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு துண்டு போல் புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பூண்டு சட்னி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். நீங்கள் தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற சட்னி அதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பூண்டு சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது. பாருங்கள், நம்மளுக்கு பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.